டோக்கன் நம்பர் 1 யார் வாங்கியிருக்கீங்க? உங்களுடைய பேரு ஊரு உங்களுடைய முதல்ல அறிமுகப்படுத்திக்கிடுங்க. அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வி கேளுங்க. என் பேர் குணசேகரன். எனது ஊர் ஏரிப்பிரகரை. ஏரிப்பிரகரை ஏரிப்பிரகரை. எனக்கு கேள்வி கேட்கறது மதம் தேவையா? இதுதான் கேள்வி. சரி, என்ன கேட்கிறாருன்னா ஒத்த வரையில கேட்டார், இந்த மதம்னு ஒண்ணு தேவையா? முஸ்லிம் மதம் இந்து மதம்னு சொல்றோமே, இது தேவையான்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த மதமே இல்லாமல் நம்மளா சுயமாக நல்லது கெட்டதை அறிந்து நடக்க முடியும் தானே? மனிதனுக்கு அறிவு இருக்கத்தானே செய்ய. இந்த கேள்வி எதனால வருதுன்னு கேட்டா, மனிதன் ஆடு மாடு மாதிரி இல்லை, நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது. எத்தனை விஷயங்கள் நல்லதை கரெக்டா கண்டுபிடிக்கிறோம், கெட்டதையும் கண்டுபிடிச்சிடறோம். நல்லதை கண்டுபிடிச்சு அதன்படி நம்ம நடந்துட்டு போயிட வேண்டியதானே, கெட்டதை கண்டுபிடிச்சு அதை விட்டு விலகிட்டு போயிட வேண்டியதானே. அது இஸ்லாம்ங்கிற பேர்ல, இந்துங்கிற பேர்ல, கிறிஸ்டின்கிற பேர்ல, ஒரு மதத்தின் பேர்ல தான் இதெல்லாம் செய்யணுமா? மதம் அவசியமா என்கிற கேள்வி இதனால் தான் பிறக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக்கிறோன்னு, மதம் அவசியம்தான் என்பதற்கு நிறைய நியாயங்கள் இருக்குது. என்ன விளங்கணும்னு கேட்டா, நம்ம அறிவு இருக்குல்ல, நம்ம அறிவு சரியானதைத்தான் சொல்லும் நம்ம நினைக்கிறோம்ல, அது முற்றிலும் சரியானது கிடையாது. பல விஷயங்களில் சரியாக சொன்னாலும் நம்ம அறிவு எவ்வளவு பெரிய தேர்ந்த ஒரு விஞ்ஞானியுடைய அறிவாக இருந்தாலும் சரி, அது பிழை செய்யும், பிழையான முடிவுக்கு வரும். அறிவு சொல்ற முடிவெல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்னு கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிறங்க, அதுல 2 கருத்து இருக்கும். யாருக்கு மத்தியில் 2 கருத்து இருக்கு? படிக்காதவனுக்கு மத்தியில் இருக்காது, படிச்சவனுக்கு மத்தியிலாம் இருக்கும். படிச்சவனுக்கு மத்தியில தான் இந்த நவீன பொருளாதார கொள்கை சிறந்ததா, பழைய பொருளாதார கொள்கை சிறந்ததான்னு கேட்டா, அது சிறந்தது 1.5 மணி நேரம் ஒருத்தன் பேசுவான். அவன் யாரு? அறிவாளி தான். இல்ல இதுதான் சிறந்தது என்று இன்னொருத்தன் பேசுவான். அப்ப அந்த அறிவு 2ல 1 தான் சிறந்ததா இருக்கும். 2 கொள்கையில ஏதோ ஒண்ணு சரியா இருக்கும், ஏதோ ஒண்ணு தவறா இருக்கும். ஆனாலும் 2யுமே சரி என்று சொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா அறிவாளிகள் தான். படித்தவர்களுக்கு மத்தியில தான் இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் உலகத்தில் நடக்கிறது. ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை எடுத்துக்கிட்டா கூட, ஒரு விஞ்ஞானி சொல்றதை இன்னொரு விஞ்ஞானி ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அவங்க கோணத்தில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இது தவறு பிழைங்கிறான். அப்ப இன்னும் சொல்ல போனா, முந்தைய விஞ்ஞானிகள் சொன்ன பல கருத்துக்களை அடுத்தடுத்து வந்த விஞ்ஞானிகள் மாற்றி விட்டார்கள். அந்த காலத்தில் விஞ்ஞானிகள் சொன்ன பல கருத்துக்கள் பிற்காலத்தில் வந்தவர்களால் மாற்றப்பட்டுருச்சா இல்லையா? மாற்றப்பட்டுருச்சு. இன்றைக்கு சொல்லக்கூடிய நாளைக்கு மாற்றப்படும். அப்ப நம்ம அறிவில் செய்வது கரெக்டா இருக்கும், பெரிய அறிவாளி செஞ்சால் கரெக்டா இருக்கும் என்று இருக்குமையானால் அது மாறக்கூடாது, மாறுகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன இன்னும் சொல்ல போனா, ஒரு நாட்டில் ஒரு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. ஒரு சட்ட புஸ்தகத்தை வச்சு வழக்கு நடத்துறாங்க. ஒரு வழக்கில் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு நீதிபதி விசாரிச்சு, நான் திருடன்னு ஒரு வழக்கு போகுதுன்னு வைங்க, என்னைய திருடன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருவான் ஒரு நீதிபதி. நான் அப்பீல் பண்ணி வேற ஒரு கோர்ட்டுக்கு போவேனா, அவன் என்ன செய்வானா, இவர் திருடன் இல்லைன்றாங்க. 2 பேரும் அறிவாளி தான், 2 பேரும் சட்டம் படிச்சவன் தான். இவன் குற்றவாளின்னு சொன்னவன அவன் குற்றவாளி இல்லைங்கிறான். 2 பேருக்குமே இதா சட்ட புஸ்தகம் தான், இதே நாடு தான், இதே ஒழுங்குமுறை தான். ஆனாலும் அந்த சிந்தனை சரியானதைத்தான் சொல்லும் என்று சொன்னால், இங்க கொடுத்ததான் கடைசி வரைக்கும் வரணும். இங்க கீழே கொடுத்த அந்த தீர்ப்பை தான் மேல வரைக்கும் சொல்ல முடியும். அப்படி சொல்றாங்களா? அப்ப ஏன் கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு? ஒரு கோர்ட்டு போதுமே. இதை பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நாம அனைத்தையும் சரியாக கண்டுபிடிப்போம் என்பது உறுதி கிடையாது. சரியானதையும் சொல்வார்கள், பல விஷயங்கள்ல தவறானதையும் சொல்வார்கள். அப்படிங்கும் பொழுது நம்மளை சரியான முறையிலேயே கொண்டு செல்வதற்கு ஒரு சித்தாந்தம் இருக்க வேண்டும் என்று அதிலிருந்து விளங்குறோம். 1வது. 2வது, நம்ம சரி தவறு என்று கண்டுபிடிச்சிட்டோம். சரியாகவே கண்டுபிடிச்சிடும் வைங்க, கண்டுபிடித்ததை அவன் செய்வானா? மனுஷன் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? இப்ப புகைப்பிடிக்கிறாங்கல்ல, புகைப்பிடித்தல் கெடுதியா நல்லதான்னு கேளுங்க. எல்லாரும் கெடுதிம்பாங்க. கெடுதி என்று தெரிஞ்சுக்கிட்டு தான் புகைப்பிடிப்பான். புகை பிடிக்கிறவன்ட்டு நீங்க கேளுங்க, ஏண்டா புகை பிடிக்கிறிய, சிகரெட் பிடிக்கிறிய, இதுல உனக்கு நன்மையா? இல்ல. கேன்சர் தெரியும், கேன்சர் வரும்னா தெரியுங்கிறான். அடே நுரையீரலை பாதிக்கும், ஆமா தெரியும்.
வாயெல்லாம் கருத்து போயிரும்டா தெரியும், அப்ப ஏன் குடிக்கிற? அப்ப நல்லது கெட்டதை கண்டுபிடித்தாலும் நல்லது கெட்டதுங்கிறத இவனுக்கு விட முடியல. இவனுக்கு பகுத்தறிவு மூலமாக சொல்லியாச்சு, அறிவு சொல்லிவிட்டது இதை குடிக்காத. குடி என்ன? குடிக்க நல்லது என்னது? சாராய கடையில எழுதி போட்டிருக்கான் குடி குடியை கெடுக்கும். எந்த இடத்துல மதுபானத்தை விற்கிறானோ அங்கே என்ன போர்டு போட்டிருக்கான்? குடி குடியை கெடுக்கும். சாராய பாட்டிலையும் எழுதி வச்சுக்கிறான் குடி குடியை கெடுக்கும் போர்டு. கடையிலையும் போர்டு இருக்குது, பாட்டிலையும் இருக்கிறது. அதை படிச்சுக்கிட்டே குடிக்கிறான். அப்ப உனக்கு தப்புன்னு தெரிஞ்ச ஒன்றை ஏன் உனக்கு விட முடியல? எந்த சித்தாந்தம் உன்னை கட்டுப்படுத்தாது என்று சொன்னால் உனக்கு இதை விட்டுருக்கணும். நீ தப்புன்னா விட்டுருவீங்களா? இன்னும் சொல்ல போனா எல்லா தப்புகளையும் படிக்காத மக்களை விட படித்தவர்கள் அதிகம் செய்கிறார்கள். நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப லஞ்சம் ஊழல்ங்கிறீங்கல்ல, இதுல கரகண்டவன் யாரு? படிச்சவன் தான். பெரிய பெரிய படிப்பு உள்ள அதிகாரிகள் தான் அவன் சம்பளத்தையும் வாங்கி கொண்டு நம்ம வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறான். சம்பளம் வாங்கினா என்ன செய்யணும்? நமக்கு சேவை செய்யணும். நமக்கு சேவை செய்வதற்கு நம்ம சம்பளத்தை கொடுத்துட்டோம் அட்வான்ஸா. நம்ம வரி காசுல சம்பளம் வாங்குறான். அதுக்கு பிறகு அந்த காரியத்துக்கு லஞ்சம்னு நம்மள்ட்ட கேட்கறான். இது பாவமா இல்லையா? இது அறிவார்ந்த செயலா? இது நியாயமான காரியமாண்டா? இல்லதான், அவனுக்கு தெரியும். அப்ப நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவன் அந்த லஞ்சத்தை வாங்குகிறான். தவறு என்று தெரிந்து கொண்டு லஞ்சத்தை வாங்குறான். அப்பனா எப்படி எது நம்மளை இப்ப கட்டுப்படுத்தும்? நான் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ன நினைக்கிறேன்? லஞ்சம் வாங்கணுமா வாங்கக்கூடாது என்றால் லஞ்சம் இல்லாத உலகம் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் வாங்குறான். வாங்குறவனுக்கு லஞ்சம் தப்புன்னு தெரியுமா தெரியாதா? இந்திய சட்டப்படி தப்பு, உலக சட்டப்படி தப்பு, மனசாட்சியில எண்ணி பார்த்தாலும் அது தப்பு. அப்படின்னு தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அவன் என்ன செய்யறான்? லஞ்சத்தை வாங்குறான். வரதட்சணை, பெண் வீட்டார்ட்ட டவுரி வாங்குறான்ல, படிச்சவன் தான் ஜாஸ்தி வாங்குறான். வாங்கலாமா? நியாயமா? அது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண அவதான் அதிகமா கஷ்டப்பட போறான். அப்படியான ஒரு விஷயத்திற்கு எனக்கு காரு கொடு, பங்களா கொடுன்னு கேட்கறான். இந்த கேட்பவர்கள்ல பணக்காரனுக்கு அதிக ரேட்டு, படிச்சவனுக்கு ரொம்ப ரேட்டு. டாக்டர் மாப்பிள்ளையா அவருக்கு ரேட்டு கூட, கலப்பை பிடிக்கிறவன அவனுக்கு ரேட்டு கம்மி. அப்ப அதிக ரேட்டு யார் வாங்குறா? டாக்டருக்கு படிச்சிருக்கிறான், இந்த வரதட்சணை தப்புன்னு தெரியுது, ஆனா வாங்குறான். வக்கீலுக்கு படிச்சிருக்கிறான், வரதட்சணை தப்புன்னு தெரியுது, வாங்குறான். என்ஜினியர் படிச்சிருக்கிறான், இது அநியாயம் இதுன்னு தெரியுது, வாங்குறான். அப்ப நம்மளை கட்டுப்படுத்த ஒன்று இல்லாமல் இருந்தால் நமக்கு தப்புன்னு தெரிந்தாலும் நாம செய்ய மாட்டோம், செய்வது இல்லை. ஏன்? நம்ம அறிவே போதுன்னு நினைக்கிறோம். அறிவு தான் கரெக்டா சொல்லுத. குடிக்காதுன்னு சொல்லுது, புகை பிடிக்காதுன்னு சொல்லுது, விபச்சாரம் பண்ணாதுன்னு சொல்லுது, ஏமாத்தாதுன்னு சொல்லுது, மோசடி பண்ணாதுன்னு சொல்லுது, கலப்படம் செய்யாதுன்னு பண்ணுது. கலப்படம் செய்யறவன்லாம் யாரு? கிராமத்துக்காரனுக்கு அதிகபட்சமா பால்ல தண்ணியை கலப்பான், அவ்வளவுதான். அவன் கலப்படம் யாரும் கேடலாம் செய்யாது. பால் கலந்து என்ன செய்வான்? தண்ணியை கலந்து விற்பான். அதுல லாபம் கிடைக்குமே தவிர அது யாருக்காவது கேடு செய்யுமா? இப்ப படிச்சவன்லாம் என்ன கலப்படம் செய்யறான்? பாலே கிடையாது, பால்னு விற்கிறான். நீங்க குடிக்கிற பால்லாம் பாலா? அவ்வளவு மாடு நாட்டில் இருக்குதா? எவ்வளவு பால் செலவாகுதோ அவ்வளவு மாடு இந்தியாவில் இருக்குதா? பால் மாடு, பால் உற்பத்தி ஆகுதா? எல்லாம் பவுடர்களும் சோயாபீன்ஸுகளும் கெமிக்கலையும் போட்டு கலர் அடிச்சு பாலுன்னு சொல்லி பாக்கெட்ல அடிச்சு என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. இது கேடு, அவ்வளவும் கேடு. இந்த பாலை டெஸ்ட் பண்ணி வெளிநாட்டில் கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னா இது குடிப்பதற்கு பருகுவதற்கு தகுதியற்றது என்று சர்டிபிகேட் கொடுப்பார்கள். இதை செய்யறவன் யாரு? அறிவு உள்ளவன் தான் செய்யறான். அறிவு இருக்கிறவன் தான் இந்த கெமிக்கல் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. அறிவாளி தானே கண்டுபிடிக்கிறான. ஏன்டா கெட்டதுன்னு தெரியுதா இல்லையா? பாலில் கொண்டே கலக்கிறிய, இது குடிச்சிட்டு எவ்வளவு பேருக்கு நோய் வரும்? இதைத்தான மக்கள்லாம் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கேடை துணிந்து செய்கிறான். யார் செய்யறான்? அது தவறு என்று தெரிந்தவன் செய்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நாம சரியான முறையில் நடப்பதற்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த அறிவு மட்டும் பத்தல. அறிவு சொல்லும், சில விஷயங்களை தவறுன்னு சொல்லும். சொன்னாலும் அதுக்கு மேல ஒரு ஆதிக்கம் செலுத்துற சக்தி இருந்தால்தான் அதுல இருந்து விடுபடுவான் ஒருத்தன். அதுக்கு மேல ஒரு பவர் இருக்கு நம்ம நம்பலன்னு வைங்க, அவனால் விடுபட. லஞ்சம் வாங்குறவன் ஏன் லஞ்சம் வாங்குறான்? வாங்கினா என்னடா பண்ணுவேன்னு கேட்பான். போலீஸ்ல உங்களுக்கு கேஸ் போட்டு லஞ்ச வழக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லுவீங்க. அவனுக்கு நான் லஞ்சம் கொடுப்பேன்பான்.
எவன் எனக்கு வழக்கு போடுவானோ அவனுக்கு லஞ்சம் கொடுப்பேன். என்ன எப்படி பிடிப்பான்? அப்புறம் பிடிச்சிட்டு போயிட்டான்னு நீதிபதிக்கு நான் கொடுப்பேன். இப்ப என்ன செய்வேன்? நீதிபதிக்கு லஞ்சத்தை கொடுத்து லஞ்சம் வாங்கலன்னு சொல்லி அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, தான் தவறையும் செய்துவிட்டு இந்த தவறிலிருந்து எனக்கு தப்பித்துக் கொள்ளவும் இயலும். ஏன்? அவனை தண்டிக்கிறவன் மனுஷனாக இருக்கிறான். தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஏன் நினைக்கிறான்னு கேட்டா, அவனை எவன் தண்டிக்கிறானோ அவனும் மனுஷனாக இருக்கிறான். அப்ப இப்ப நம்ம என்ன விளங்குறோம்? நமக்கு மிஞ்சின ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணிக்கிறான் என்ற ஒரு அச்சம் இருந்தால் மட்டும்தான் கெட்ட விஷயங்களில் இருந்து மனிதன் விடுபடுவான். கெட்டல நான் விடுபட்டா தான் நாட்டுக்கு நல்லது. நான் திருடனா இருந்தால் எனக்கா கெட்டது? உங்களுக்கு தான் கெட்டது. நான் ஒரு திருடனா இருந்தால் யாரு கெட்டது? உங்களுக்கு தான். உங்களை தான் திருட போறேன். நான் ஒரு கொள்ளக்காரனா இருந்தால் எனக்கா கெட்டது? உங்களுக்கு தான் கெட்டது. ஒருவன் கெட்டவனாக இருந்தால் அவனால் உலகத்துக்கு தான் கேடு. அப்ப ஒருத்தன் இந்த மாதிரி தீமைகளை செய்து கொண்டே இருந்தானேயானால் மனித குலத்திற்கு துன்பங்களுக்கு மேல துன்பம் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், இந்த கொலை செய்யறான்ல ஒரு மனுஷன், உயிரை ஒருத்தன் எடுக்கிறான்ல, இது நல்ல காரியமா? நல்லதுன்னு அவனுடைய அறிவு சொல்லுமா? கொலை செய்வது சிறந்தது அப்படி சொல்லுமா? சொல்லாது. பாவம்னு சொல்லுது. உன்னைய கொலை செஞ்சா பாவம் தானடா, உன் பிள்ளைய கொலை செஞ்சா பாவம் தானே, நீ போய் இன்னொருத்தனை கொலை செஞ்சாலும் பாவம் தானே அப்படின்னு யோசித்து பார்த்தால் தெரியுது. சும்மா இப்படி அறுத்துட்டு போயிடுறான். 1 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டு ஒரு தலையை தீட்டு போயிடுறானே, அது தவறுன்னு தெரியலையா? தெரியுது. தவறுன்னு தெரிந்தாலும் அவன் கொலை செய்யறான். அப்ப நம்ம என்ன வழங்குறோம்? முதல் விஷயம், எந்த ஒரு கட்டுப்பாடும் எனக்கு தேவையில்லை என்று இருந்து என் அறிவை கொண்டே நான் வாழ்வேன் என்று இருந்தால், அறிவு அனைத்திலும் சரியான முடிவை தராது. பல விஷயங்களில் தரும், சில விஷயங்களில் தப்பான ஒரு முடிவை நோக்கி நம்மளை தள்ளிவிடும். ஒண்ணு. அப்படியே சரியான முடிவை அது சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். சரியான முடிவை அது சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். அப்படிதான் அதிகமானவர் இருக்கிறான். கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கெட்டதை செய்கிறான். 2வது. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி செஞ்சு ஒரு பயந்துகிட்டு, ஒரு அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு, ஒரு போலீஸுக்கு பயந்துகிட்டு செய்யாம இருப்பானான்னு ஒரு சட்டத்தை போட்டா அதுக்கு பயப்பட மாட்டேங்கிறான். இந்த சட்டங்கள்லாம் இருக்கும்போது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப என்ன வேண்டி இருக்கிறது? போலீஸ நம்ம ஏமாத்திர முடியும், அரசாங்கத்தை ஏமாத்திர முடியும், அதுல தப்பிச்சு கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த தீமைகள் உலகத்தில் ஒளியுமா? ஒளியாதா? ஒளியாது, இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, என்னைய படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் சூப்பர் பவரா உள்ளவன், அவன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் லஞ்சம் வாங்குறேன், போலீஸ் பார்க்காட்டாலும் சிசிடிவி கேமரா பார்க்காட்டாலும் என் கடவுளுடைய கண்களுக்கு தென்படும், அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த கடவுள் என்னை தண்டிப்பார் அப்படின்னு ஒரு பக்தியை ஊட்டி, ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமுதாயத்தை நம்ம வளர்த்தோம் என்று சொன்னால் அவங்களால தப்பு செய்ய முடியாது. நீ மதுபான அருந்துற, இது கெடுதிடா, நீ அருந்தாத, உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி பாருங்க. அது மனசுல அவனுக்கு ஆழமா பதிஞ்சா அவன் குடிக்க மாட்டான், புகைப்பழக்கத்தை விட்டுருவான். யாருக்கெல்லாம் அந்த இறை கடவுள் ஒருத்தன் நம்மளுக்கு மேல இருக்கிறான் என்ற அச்சம் அழுத்தமாக பதிகிறதோ, அந்த கடவுள் நியாயமான கடவுள் என்ற அச்சம் பதிகிறதோ, அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஆழமாக பதிகிறதோ, அப்ப என்ன செய்வான்னு கேட்டா பயந்து நடப்பான். ஆசையா தான் இருக்கும், குடிக்க ஆசையா இருக்கும். ஆஹா, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, நான் குடிக்க மாட்டேன். புகைப்பிடிப்பது ஆசையா தான் இருக்கும், ஆனா எனக்கு கேடுதான், ஆனா எனக்கு ஆசையா இருக்கிறது. கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப கடவுள் பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார் என்று சொல்வதற்கு பேர் தான் மதம். மதம்ங்கிறவன், மதம்டா என்னது? எல்லாத்தையும் கடவுள் பார்க்கிறார். அப்ப இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப கடவுள் பார்க்கிறார் என்று சொல்லித் தருவதற்கு பேர் தான் மதம். இது மற்ற மதங்களுக்குள்ள நான் நுழைய விரும்பவில்லை, அது முறையும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கையில ரொம்ப உறுதியான முறையில் எங்களுக்கு அதை பயிற்றுவிக்கிறது. எங்க சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் இறைவன் பார்க்கிறான் என்பது ரொம்ப அழுத்தமா நாங்க சொல்லுவோம். ஏன்னு கேட்டா, தினசரி 5 வேளை தொழுகைக்கு போறோம். இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை திருப்பி திருப்பி, ஏதோ மாசத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா போனதை விட ஒரு நாளைக்கு 5 தடவை இப்படி அவன் போகும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, கடவுள் நம்மளை பார்க்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை ஆழமாக அவனுடைய உள்ளத்தில் பதிகிறது. இப்படி பதிகிற காரணத்தினாலதான் முஸ்லீம்களை பொறுத்தவரை நீங்க பார்க்கலாம், இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட
முஸ்லிம்கள் தான் புகைப்பிடிப்பவர்கள் கம்மியா இருப்பாங்க. நீங்க பாருங்க, எந்த ஒரு மாநாட்டை பாருங்க, சபையை பாருங்க, லட்சம் பேர் முஸ்லிம்கள் கூடினாலும் அங்க பீடி துண்டு கிடக்காது. ஏன் கிடக்க மாட்டேங்குது? இது எங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இதுக்கெல்லாம் தண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு ஊட்டப்படுற காரணத்தினால நாங்க அதை செய்யறது கிடையாது. குறைவாக இருக்க செய்யறவன் இருப்பான், கம்மியா இருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த பக்தி கம்மி, பத்தலன்னு அர்த்தம். அதனால என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, நம்ம நல்லவனாக வாழ்வதன் மூலம் மற்றவர்களுக்கும் இடைஞ்சல் இல்லாம வாழ்வதற்கு நமக்கு மேல ஒரு பவர் இருக்குது என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் மதம்ங்கிறது. மதம் வேணுமான்னு கேட்டார்ல, அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் மதம். அப்படி கரெக்டான அந்த மத நம்பிக்கை கரெக்டானதா இருக்கணும். கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கலாம், கடவுளை ஏமாத்தலாம், கடவுள் கண்ணில் மண்ணை தூவிட்டு செய்யலாம் இருந்தா அது உட்படாது. அந்த நம்பிக்கையினால பயன் கிடையாது. எப்படி இருக்கணும் அந்த நம்பிக்கை? கடவுளை ஏமாற்ற முடியாது, கடவுள் லஞ்சம் கொடுக்க முடியாது, கடவுள் தப்புக்கு துணை செய்ய மாட்டாரு, நம்ம 1 லட்ச ரூபா களவான்ட்டு 10,000 ரூபாய் உண்டியல்ல போட்டா நம்மளை கடவுள் விட்டுருவாரு, அந்த நம்பிக்கை இருந்தா உட்படாது. எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடவுள் கண்ணில் மண்ணை தூவ முடியாது, கடவுளுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது, அவன் அனைத்தையும் அவன் உங்களுக்கு தரக்கூடியவனா இருக்கிறான், உங்கள்ட்ட கேட்கிறவனாக இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புனீங்களேயானால் கண்டிப்பாக அந்த மத நம்பிக்கை அவசியமானது. அது எதுக்கு அவசியமானது? இந்த தீமை என்று மனிதன் கண்டுபிடித்த விஷயங்களிலிருந்து அவன் விலக வேண்டுமானால் அவனுக்கு மேல ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும், இருக்குன்னு அவன் நம்பணும் என்ற காரணத்தினால் நம்ம மதம் அவசியம் சொல்றோம்.